திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ரயில் வராத காரணத்தினால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட ஏராளமான நெல் மூட்டைகளுடன் 150க்கும் மேற்பட்ட லாரிகள் 2 நாட்களாக ரயில் நிலையத்தில் காத்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பா அறுவடை பணிகள் முடிவடைந்து கிட்டத்தட்ட திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே 91 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக விவசாயிகள் தங்களோட சம்பா பயிர்களை விற்பனை செய்து வருகின்றனர். இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள சம்பா நெற்பயிர்கள் அனைத்தும் லாரிகள் மூலம் ஏற்றி ரயில்கள் மூலமாக ஈரோடு, திருப்பூர், மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர் என வெளி மாவட்டங்களில் உள்ள நெல் அரவை மில்லுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாக கடந்த 21ஆம் தேதி 2000 மெட்ரிக் டன் அளவுள்ள நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த 140க்கும் மேற்பட்ட லாரிகள் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் 2 நாட்களாக காத்துள்ளன. அதிகாரிகள் மட்டத்தில் கேட்டால் இன்னும் ரயில் வரவில்லை என்ற